வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இதே நாளில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக சர்க்கார். இந்த ஆட்சி தன்னுடைய பெரும் பங்கை நிறைவு செய்திருக்கிறது. அதாவது ஒரு 5 ஆண்டுகள்ல 4 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. பெரும் பகுதியை நிறைவு செய்திருக்கிறது. இதில் நிறைவேறிய விஷயங்கள் என்ன, சொல்லி செய்தது என்ன, சொல்லாமல் செய்தது என்ன, சொல்லியும் செய்யாதது என்ன, சாதனைகள் என்ன, சோதனைகள் என்ன, விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த விவாதத்தில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அஇஅதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மஃபா பாண்டியராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இதே போல அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசுவாமி அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊடகத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்கள் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி வழக்கறிஞர் பிரசன்னாவுக்கு தான். சற்று கடுமையான கேள்வியா இருக்கக்கூடும் பிரசன்னா. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியில் பாராட்டுக்குரிய நல்ல விஷயங்களாக நீங்கள் கருதுவது என்ன? I want an honest answer, please. Yes, truly from my deep heart, very honest answer. முதலாம் ஆண்டு சாதனை மக்கள் நல பணியாளர் தற்கொலை, 2ஆம் ஆண்டு சாதனை சாலை நல பணியாளர் தற்கொலை, 3ஆம் ஆண்டு சாதனை விவசாயிகள் தற்கொலை, 4ஆம் ஆண்டு சாதனை அரசு ஊழியர்கள் தற்கொலை. அத்தோடு அரசு ஊழியர்களுக்கு கமா போட்டு அதிமுக பாவம் தொண்டர்களினுடைய தற்கொலை. இதுதான் இந்த ஆட்சியினுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன். வரவேற்க தகுந்த அம்சங்கள், நான் வந்து சாதனைங்கிறத தாண்டி வரவேற்க தகுந்த பாராட்டுக்குரிய அம்சங்கள் என்னுடைய கேள்வி வடிவமைச்சேன். அப்படி வரவேற்க தகுந்த பாராட்டுக்குரிய அம்சங்கள் எதுவுமே பார்க்கலையா? இந்த ஆட்சியினுடைய வரவேற்கத்தக்க அம்சங்கள் தற்கொலைகளாக மட்டுமே மாறிக்கொண்டிருப்பது என்பது வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய, எதையும் எதிர்கட்சிகளாக வரவேற்கிறீங்களோ? நிச்சயமா இந்த ஆட்சியில நாங்களும் இன்னும் கூடிய நாளா தற்கொலை பண்ணிக்கும் போல இருக்கு. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இன்னும் பெருந்தன்மை பத்தலையோ அப்படின்னு தோணுது. உங்களுடைய தளபதி கூட இந்த ஆட்சியில பாராட்டுக்குரிய விஷயங்கள் சிலவற்றை அவ்வப்போது பட்டியலிட்டு இருக்கிறார். நீங்க ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க. இல்ல, நிச்சயமா தளபதி அவர்கள் நாம் மீண்டும் அரசியல் தாண்டி, டு பி ஹானஸ்ட், மினி பேருந்துகள் அப்படின்னு சென்னையில ஓடுது. கண்ணுக்கு தெரிந்து மினி பேருந்துகள் நகரங்கள்ல ஓடிட்டு இருக்கு. கிராமங்கள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மினி பேருந்துகளை கிராமங்களுடைய நீட்சியா, பேருந்துகள் போக முடியாத இடங்களுக்கு, கிராமப்புறங்களுக்கு நீட்சியா கொண்டு போனோம். அந்த கண்ணுக்கு தெரிந்த அந்த திட்டங்களை தவிர மக்களை பிச்சைக்காரர்களாக தட்டேந்தி தெருவுக்கு தெரு உட்கார வைத்திருக்கிற அம்மா திட்டங்களை வேண்டுமானால் நாம் வரவேற்கலாமே தவிர, இப்படி ஒட்டுமொத்தமாக இந்த 4 ஆண்டு ஆட்சியினுடைய மார்க் அப்படின்னு என்னைய கேட்டீங்கன்னா, ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒட்டுமொத்தத்திற்கு 0 நான் வழங்குவேன். இந்த ஒரு அரசியல் பார்வை சேர்ந்த கலந்து நிச்சயமாக இருக்கிறது. அதான் நான் சொன்னேன் கடுமையான கேள்வி அப்படின்னு. நானும் கடுமையான, அதே போல ஒரு கடுமையான பதிலாகவும் இருந்தது. நான் அதே போல இன்னொரு கடுமையான கேள்வியை தான் திரு மஃபா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட வைக்க இருக்கின்றேன். இந்த ஆட்சி தவிர்த்திருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 4 ஆண்டுகள்ல, இந்த 4 ஆண்டுகள்ல செய்திருக்க வேண்டிய, செய்ய தவறிய விஷயங்கள் அப்படின்னு என்ன கருதுறீங்க? எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடாதீங்க, பிளீஸ் பி பிராங்க். We are not living in a utopia. கெட்டு கிடந்த பொருளாதாரத்தை 5 வருடங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சீரழிந்து கிடந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது இந்த 4 வருடங்கள்ல. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் பற்றாக்குறை அப்படின்னு பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு வருடமும் அவருமே கூட யோசிச்சு பாருங்க. இப்ப சார் சொல்றாரு திமுகவினரே தற்கொலை செஞ்சுக்கிற நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்காக புரியுது. இப்ப சார் சொன்னாரு தற்கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, திமுக காரங்களே தற்கொலை வெட்டிக்கிறோம்ன்ற நினைப்புல இருக்கிற ஒரு காலகட்டம் சொன்னாரு. அது எதை நினைச்சு சொன்னாரு? 2G வழக்கு வரப்போகுது, 18 திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களுடைய மீது அந்த சொத்து குழப்பு வழக்கு வரப்போகுது, 742 கோடி இன்னைக்கு அசட்ஸ் முடக்கப்பட்டு இருக்கிறது, மாறன் அவர்களுடைய சொத்துக்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சிக்கி இருந்து அதை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் ஒரு தற்கொலைன்ற ட்ராக்ல போக ஆரம்பிக்கிறாங்களோன்னு எனக்கு படுது. முதல்ல அதுக்கு நான் பதில் சொல்லியா. அம்மாவுடைய ஆட்சியில் வாழுகிறோம் என்கிற ஒரே ஒரு தகுதி மட்டும் தான் எங்களை தற்கொலைக்கு கூட்டுறதை தவிர வேற எதுவும் கிடையாது. பாருங்க, நீங்க இருக்கிற விஷயத்தை இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி 4.5% இருந்ததுன்னா தமிழகத்துடைய வளர்ச்சி 7.2% அவங்களே ஒத்துக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இந்தியாவோட வளர்ச்சி 8% இருக்கிறப்ப தமிழகத்துடைய வளர்ச்சி 9% மேல இருக்குங்கிறது நிஜம்.
எந்த காலகட்டத்திலும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழக காலகட்டத்தில் நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சின்றது 6 லட்சம் கோடியை தாண்டதே கிடையாது. இன்னைக்கு 11 லட்சம் கோடிக்கு உயர்த்தி இந்தியாவிலேயே 2வது இடத்துல மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் ஜிடிபில அதிகமா இருக்கும். ஆட்சி காலம் 2011-12 ஜிடிபி அது விவசாயத்துல மட்டும் 20.89% வித்துட்டு போனோம். இன்னைக்கு இருக்கிற ஜிடிபி -3 போய்கிட்டு. நிச்சயமாக விவசாயத்துல இப்பொழுது இருக்கக்கூடிய வளர்ச்சி மைனஸ்ல ஜிடிபி ரேட்ல இன்னைக்கு இருக்கிறது நீங்க எந்த மைனஸ்ல போய்கிட்டு இருக்கு. நீங்க சொல்றது 2012 கணக்கு அப்புறம் ரீவைவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கணக்கு சார் 2013 to 14 எந்த 2013-14 கணக்கு வேற நம்ம பாருங்க. தொழில்னாலும் சரி விவசாயம்னாலும் சரி தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கம்னாலும் சரி நலத்திட்டங்கள்னாலும் சரி இன்னைக்கு இருக்கிற நலத்திட்டங்கள் 56 திட்டங்கள் அம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுல ஒண்ணு விடாம நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலும் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த விதமான சீரழிவும் இல்லாம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேன் மிக்சி கிரைண்டர் கொடுக்கறதுனாலும் சரி நலத்திட்டங்கள் 20 கிலோ அரிசி விலையில்லாமல் தர்றதா இருந்தாலும் சரி பள்ளி குழந்தைகளுக்கு 14 விதமான பொருட்கள் கொடுக்கறதுனாலும் சரி லேப்டாப் கொடுக்கறதுனாலும் சரி இதுல எந்த நலத்திட்டங்களும் குறைவில்லாமல் வேண்டிய விஷயங்கள் இன்னும் செய்திருக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க எதுவுமே கருதல. நான் 2 பேர்த்தையுமே திமுக ஊழல்கள் கொஞ்சம் வேகமா ஒரு ஸ்பெஷல் கோர்ட் அமைச்சு இந்த 18 அமைச்சர்களுடைய சொத்து குவிப்பை சேவைப்படுத்தி இருக்கலாம். கண்டிப்பா சில விஷயங்கள் லெஜிஸ்லேஷன் வரணும். ஆனா நம்மளும் கூட பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 4 வருடங்கள்ல ஏதோ ஒரு பெரிய மகாத்மா காந்தி மாதிரி அவங்க ஏதோ அந்த 5 வருட காலத்துல ஊழலே பண்ணாத மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லட்டும். அதுக்கு முன்னாடி நீங்க ஊழல் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கு இல்லை. நீதிமன்றம் இதே நிகழ்ச்சியில நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ஹரி குற்றவாளின்னு அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லாத வரைக்கும் குற்றம் சுமத்தப்பட்ட நபருங்கிற கண்ணியத்தோட பேசியிருக்கேன். அந்த கண்ணியத்தை பொருளாதாரத்துல பெரும் பேர் பெற்ற அண்ணன் மாபா பாண்டியன் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளா வைக்கிறேன். அதே போல வந்திருக்கக்கூடிய உங்க கூட தான் நீங்க கோடிக்கணக்கான தங்க வயர எல்லாம் ஆர்பிஐல இருக்கு. இன்னும் ரிவர்ட் கூட வாங்கல. இன்னும் உங்க தீர்ப்புல அந்த பாசியல் தான் உங்களுடைய நகைகளை வெளியேற்றிருக்காங்க. அதை பேசுறது இல்ல. 742 கோடி சொத்தை முடக்கி வச்சிருக்காங்க சார் மாறன். அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. உங்க இதுலதான் உங்க கேஸ்ல எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சொத்து குவிப்பு வழக்குல சீஸ் பண்ணது இல்லைங்கிறீங்களே. ஆர்பிஐல நகை பணம் வைரம் எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சது இல்லைங்கிறீங்களே. அதை பத்தி பல கட்டங்கள்ல பேசிருக்கோம். அதை பத்தி பேசுவதற்கான தவறான விஷயத்தை மக்கள் பதிவு பண்ணக்கூடாது. நான் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க வருகின்றேன். அவர்கிட்ட கேட்க முயற்சி செய்த அந்த விடயத்தான் உங்கள்கிட்ட கேட்க முயற்சி செய்யறேன். இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் சொல்லி செய்யாதவை இல்ல செய்திருக்க வேண்டியவை அப்படின்னு நீங்கள் கருதுவது என்ன? முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சி 4 ஆண்டுகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க அசஸ் பண்ணும்போது முதலில் மதிப்பீடு செய்ய வேண்டிய விஷயம்னு நான் கருதுவது இந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன் மக்கள்கிட்ட நாங்க என்னென்ன செய்வோம்னு என்னென்ன சொன்னாங்க அவற்றில் எவ்வளவு தூரம் இந்த அரசு நிறைவேற்றி இருக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் முதலில் மதிப்பீடு என்பது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை அல்லது பலவற்றை நிறைவேற்றி இருப்பதாகவே நான் உதாரணங்களுடன் சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதாவது பெரும்பாலும் பலனளிக்கிற ஒரு வெறும் பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மட்டும் இல்லாம ஒரு வரவேற்கக்கூடிய அம்சங்கள்னு சிலவற்றை நான் பார்ப்பது +2 படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அரசு பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லாம் மிக 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 சாமானியமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களால் அந்த லேப்டாப்பை வாங்கக்கூடிய பொருளாதார வசதி என்பது கிடையவே கிடையாது. அவர்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது வேலைக்கு போய் நல்ல நிலையில இருந்தால்தான் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய 21 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு லேப்டாப் கிடைத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமாக அலட்சியப்படுத்தக்கூடிய எதுவுமே நடக்கவில்லை என்று அவர் சொன்னதை போல ஒதுக்கி தள்ளக்கூடியதாக நான் கருதவில்லை.
அதே போல இன்றைக்கு கிராமப்புற பொருளாதாரத்துல முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த ஆடு மாடெல்லாம் என்னமோ பேச்சுக்கு சொல்லாமே தவிர யார் ஆடு வாங்கி கொடுக்க போறாங்க, யார் மாடு வாங்கி கொடுக்க போறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் முறையில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் கருத்து கணிப்பு நடத்த குழுவோடு சென்று இருந்தேன். அப்படி சென்றிருந்த சமயத்தில் நான் 3 பாயிண்ட் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். கருத்து கணிப்பு சென்றிருந்த நேரத்தில் கிராமப்புறத்துல அதிமுகவுக்கு ஓட்டு போடப்படும் சொன்னவங்க கிட்ட கேட்டப்போ பலர் ஏன்னு நான் விசாரிச்சப்போ அவங்க சொன்னது, இல்ல இந்த மாதிரி 4 ஆடு கொடுத்தாங்க, அது குட்டி போட்டிருக்கு, அதன் மூலமாவும் வருமானம் வருது இப்படின்னு ஒரு கருத்தை நான் மதுரை தேனி போன்ற மாவட்டங்கள் நல்ல திட்டங்கள் மக்களை ரீச் ஆயிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 48,000 பேரும், டிஆர்பி மூலமா ஒரு 72,000 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய சட்டசபையில் இருக்கக்கூடிய, வெளியில நான் பிரதான எதிர்க்கட்சி என்று நான் கருதுவது திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேமுதிகவோ திமுகவோ இந்த 48,000 72,000 இந்த நியமனங்கள் நடைபெற்றதுல ஒரு புகார் கூட தெரிவிக்க முடியவில்லை இதுவரைக்கும். இல்ல இந்த வெளிப்படையான தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையே கூட ஒரு பாராட்டத்துக்கு அம்சம் தான் நினைக்கிறேன். ஆனா சில அம்சங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். ரவீந்திரன், உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்டு ஒரு இடைவெளி எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய முதற்கட்ட கருத்து ஹிட்ஸ் அண்ட் மிஸ்ஸஸ், சாதனைகள் சோதனைகள் அப்படின்னா நீங்க இந்த 4 ஆண்டுகள்ல என்ன பட்டியலிடுவீங்க? தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு சடங்கு தான். என்றாலும் தமிழகத்தில் இலவசங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதுனால மக்கள் கொஞ்சம் ஆர்வமா பார்ப்பாங்க. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கன்ஷிராம் தேர்தல் அறிக்கையை வெளியிடுறது கிடையாது. இப்போ மாயாவதி வெளியிடுறாங்க, 2 நாள் டிவியில வரும், பேப்பர்ல வரும், அதை வச்சு சின்ன கவரேஜ் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இலவசங்களை மையமா வச்சு தேர்தல் அறிக்கை 2006 ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுட்டு அதிமுக தேர்தல் அறிக்கையில 58 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் இலவச பஸ் பாஸ் கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் அது கொடுக்க காணல. அடுத்தால பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு தினசரி 20 லிட்டர் மினரல் வாட்டர் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. மினரல் வாட்டரை வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, விடுபட்டது நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன் தவிர மற்றபடி நல்ல திட்டங்கள் அவங்க சொல்லாமலே அம்மா உணவகம் கார்பரேஷன் எல்லாம் பண்றாங்க. இன்னொன்னு சொன்னாரு, டிஎன்பிசி சொன்னாப்ல நடராஜ் அவர்கள் டிஎன்பிசி வெரி எஃபெக்டிவா ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாரு. அதை நான் மறுக்கல. ஆனா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இன்னைக்கு 7,700 பேர் எடுக்கும் போது வேலைவாய்ப்பு முன்னுரிமை படி எடுக்கலாமே? சட்டத்தில் இடம் இருந்தா கூட வேலை வாய்ப்புல பதிவு பண்ணவங்களை பத்தி எடுக்கலாமா? டாக்டர் ராமதாஸ் போன்றவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச மூடிடலாம், எதுக்கு இருக்குங்கிற கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அந்த டிஎன்பிசியை கரெக்டா ஸ்ட்ரீம்லைன் பண்ண பாராட்டும் போது இதை குறை சொல்ல வேண்டிய இது மாதிரி இருக்கு. பேசுங்க, மிக்சட் பேக்ஸா தான் இருக்குது. வரவேற்க தகுந்த சாதனைகளும் நிச்சயமாக சொல்லி செய்யாதவையும் இருக்கின்றன அப்படிங்கிற விமர்சனங்கள் இருக்கு. 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக அரசு. 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் சோதனைகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரசன்ன அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்ற, நிச்சயமாக ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு அரசு இருக்கிறது என்றால் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லை, பல தளங்கள்ல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் ஒரு அப்ஜெக்டிவான பாராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சியை குறிக்கக்கூடிய பல முக்கிய பாராமீட்டர்ஸ்ல முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாடு. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிறது. இந்த நெகட்டிவ் குரோத் அப்படிங்கிற பேச தாண்டி வந்திருக்கின்றோம். பல அமைப்புகள், தேசிய அமைப்புகள் தமிழ்நாட்டை முன்னிலையில வச்சிருக்கின்றாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு பாராமீட்டர்ஸ் தானே ஒரு நல்லாட்சியுடைய ஒரு பாராமீட்டர், ஒரு சான்று. நிச்சயமா ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னீங்க. அதாவது நேஷனல் குரோத் ஆர் ஸ்டேட் குரோத் அப்படின்னு இன்டர்நேஷனல் ரெசெஷன் வந்தப்பையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே 13%. எந்த வருஷம் சார், நீங்க தொடர்ச்சியா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஆட்சியில ஆண்டுல ஆட்சி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல 2007 சில புள்ளிவரங்களை சரி பண்ணிடணும். 2007-8 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அக்ரிகல்ச்சர் growth -4.41%. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு அக்ரிகல்ச்சர் -2.70, இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 3.86, மேனுஃபேக்சரிங் அரசாங்கத்துடைய புள்ளி வரும், தமிழக அரசாங்கத்துடைய புள்ளி வரும். உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்குறேன், நீங்க வெரிஃபை பண்ணலாம். I have another copy. அதே 2006-7 தேசிய சராசரியை விட ஒட்டுமொத்த வளர்ச்சி தேசிய சராசரி 9.57 அப்படின்னா தமிழகத்துடைய 2006-7 ஜாஸ்தி. ஆனா 2007-8 தேசிய சராசரி 9.32, தமிழக சராசரி 6.13. 2008 நெகட்டிவ் குரோத் பல துறைகளில் நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். Here is the proof. தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அது பிரச்சனையே கிடையாது. ஐ கேன் லுக் இன்டு தட். ஒரே ஒரு விஷயம், ஜிடிபி ரேட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அப்ஸ் மட்டுமே இருந்திருக்கே தவிர டவுன்ஸ் கிடையாது. நீங்க சொல்றது ஏத்துக்கணும், இது ரெண்டுமே ரெசெஷன் காலம் அப்படிங்கறது. அந்த சமயத்துல நெகட்டிவ் குரோத் பதிவாச்சு அப்படிங்கறது நான் அதான் சொல்றேன். ஜிடிபியில ஒட்டுமொத்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியில கடந்த அதிமுக ஆட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் ஒப்பிடுகிற போது தொடர்ந்து 11, 13, 20 இப்படி தொடர்ந்து மேம்பட்டு தான் இருந்தது. நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். சரியா? அது தப்பா இருந்தா நான் தப்பா சொல்றேன்னு மக்கள் புரிஞ்சுக்க போறாங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க சொல்றது நான் இப்ப சொன்ன அக்ரிகல்ச்சர்ல மைனஸ்ல போச்சு அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி, நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மைனஸ்ல போச்சுன்னு சொல்றீங்க. நான் பேசுறது டோட்டல் ஜிடிபி ரேட்ல ஜிடிபி ரேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதே தான் காட்டுறேன். ஜிடிபி ரேட் தமிழ்நாடு 2005-6 13.9, 2006-7 15, அதனுடைய ரெசெஷன் பீரியட் வருது. அந்த காலகட்டங்களில் இட் இஸ் நாட் அ -1. It is not a -1. கடைசியில 2010-11 நாங்க முடிக்கிற போது 13.12 நீங்க காட்டியிருக்கிற ஆவணத்துல தான் சொல்றேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நாங்க சொன்னது மைனஸ்ல வந்து உங்களோட லாஜிக் படி நீங்க சதவீதத்தோட குறைச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். கேள்வி எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்க கொடுத்திருக்க அதே ஜிடிபி ரேட்ல 13, 15, 6, 5, அடுத்தது 10, அடுத்தது 10, அடுத்தது 13, அதுக்கு அப்புறம் 10, 13 ஆயிருக்குல்ல, அதிகப்படுத்தி இருக்கோம். அதே போல அதிமுக அதத்தான் சொல்ல வரேன். ஆனா எங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்த ஆட்சியோட நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரத்தில் இருக்கிற ஜிடிபி 7.377 இதத்தான் இருக்கே தவிர அதற்கு பிறகு இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். அந்த சமயத்துல நீங்க இருந்த சமயத்துல இருக்கக்கூடிய தேசிய சராசரியை பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய தேசிய சராசரி என்ன சார்? எங்க ஆட்சியிலனா தேசிய சராசரியை ஒப்பிட மாட்டீங்களா? அதிமுக ஆட்சியில ஒப்பிட்டு பாத்தீங்களா? நான் சொல்றது தேசிய சராசரியை விட இந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டில் என்ன பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் நிறுத்தப்பட்டதனுடைய விளைவு ஏறக்குறைய பல லட்சம் கோடி ரூபாய்க்கான பொருளாதாரம் தமிழ்நாட்டில் முடக்கப்பட்டிருக்கிறது. தயார் செய்யப்படுகிற பொருட்கள் இங்க இருந்து ஹார்பருக்கு போக முடியல, போக்குவரத்து நெரிசல், 48 மணி நேரம் போக வேண்டிய திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அமர்வு தலையில கொட்டுச்சு. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிப்பாட்டப்பட்டதுன்னு. இப்படி அடிப்படை வளர்ச்சியான பாலம், மேம்பாலம், போக்குவரத்து இது குறித்து கவலை இல்லாமல் இந்த நாட்டையே சூன்யமாக்கி விட்ட சூழ்நிலையில நீங்க காட்டியிருக்கிற இதே ஆதாரத்துல நான் ஒப்பிட்டு காமிச்சேன். 13, 15 மட்டும்தான் காட்டிட்டு அதோட எப்படி அடுத்து வரேன்னா நான் திரு மபா பாண்டியராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஆட்சி காலத்துல பார்க்கும்பொழுது இந்த சமீபத்திய 7 மாதங்கள்ல நின்றிருக்கக்கூடிய பல விஷயங்கள், புதுசா பல விஷயங்கள் கமிஷன் ஆகல, 400 புதிய பேருந்துகள் தயாராகி வரல, கட்டப்பட்டிருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் திறக்கப்படல, நூற்றுக்கணக்கான அம்மா உணவகங்கள், மருத்துவமனைகள் இவையெல்லாம் முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் எல்லாம் ஜெயலலிதாவுக்காக காத்திருக்கிறது. அப்படின்னா இந்த ஒரு 7 மாசத்துல புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்ல, எந்த திட்டமும் கமிஷன் ஆகல. அப்படிங்கும்போது இது எப்படி நியாயப்படுத்துறீங்க? ஜெயலலிதாவுக்காக இவையெல்லாம் காத்திருப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்து சரிங்க. பாருங்க, முதல் 3 வருடங்கள் அதிமுக அரசாங்கத்துடைய முதல் 3 வருடங்கள்ல சராசரியாக நமக்கு வந்த முதலீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு
வருஷத்துக்கு ஒரு 30,000 கோடிக்கு பக்கத்துலன்னு வச்சுக்கோங்க. தயாராகி செயல்பாட்டுக்கு வராத திட்டங்கள், ஜெயலலிதாவுக்காக காத்திருக்கக்கூடிய திட்டங்கள் பற்றி உங்க கருத்து பாருங்க. பேருந்துகளை அக்ரிகேட் பண்ணி ஒரு மொத்தமா ரிலீஸ் பண்றது ஒரு கலாச்சாரமா இருக்கு. அது திமுக அரசாங்கத்திலும் சரி, அதிமுக அரசாங்கத்திலும் பாருங்க, அது ஒரு அக்ரிகேட் பண்ணி பண்றதுன்றது ஒரு கலாச்சாரமா இருக்கிறதுனால பண்ணிருக்காங்க. அதனால நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கிறது கூட நான் என்ன சொல்றேன், ஒரு இது எடுத்து பாருங்க. தயாராகி முடிக்கப்பட்ட விஷயங்கள் ஜெயலலிதா அவர்களுக்காக காத்துட்டு இருக்க, எதற்காக காத்துட்டு இருக்கு? இப்போ அது நிஜம்தாங்க, அது இல்லன்னு நான் சொல்லல. இப்போ ஒரு நினைவாலயமோ பாருங்க, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க ஹோலிஸ்டிக்கா பாக்கணும். 7 மாசத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சராசரியா 33,000 கோடி ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வந்திருந்தது. முதலீடுக்குள்ள போகல, கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அம்மா உணவகங்கள், மருத்துவமனைகள், பேருந்துகள், இவையெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? பாருங்க, இப்ப அம்மா உணவகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு உணவகத்துக்கும் அரசாங்கத்தோட மானியம் இருக்கு. இன்னைக்கு அது ஒவ்வொன்னு எக்ஸ்பெண்டிச்சர் எலிமெண்ட் தான். இப்ப அவங்க கமிட் பண்ணப்போ, தேர்தல் அறிக்கையில கமிட் பண்ணப்போ இத்தனை பண்ணுவோம்னு சொன்னதுக்கு மேலே கட்டி முடிச்ச விஷயத்தை ஏன் ஜெயலலிதாவுக்காக திறக்காம இருக்கீங்க? அதுல ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் சொல்ல விடுங்க. 7 மாசமா எக்ஸ்பெண்டிச்சர் நினைக்கலையா? சொல்ல விடுங்க. நிதி வரலையா? இல்ல 7 மாசமா பாருங்க, எந்த வருடத்திலும் இல்லாத அளவுக்கு கடந்த 7 மாதங்கள்ல தமிழகம் மிகப்பெரிய நிதி சுமையை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. இது பல காரணங்கள் இருக்கு. தொடங்க வேணாம் சார், ஏற்கனவே தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்ட திட்டங்கள் அம்மா உணவகம் என்பது ஒரு உணவகத்தை நடத்தணும்னா இன்னைக்கு அதுக்கு வேண்டிய மானியங்கள் மிகப்பெரிய விஷயம். ஜெயலலிதாவுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம், உண்மையே பாருங்க, நிஜம்தாங்க, இல்லன்னு சொல்லல. ஆனா அதனால ஏதோ இதுக்கு முன்னால 1000 உணவகங்கள் இயங்கிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு அந்த உணவகங்கள் மூடப்பட்ட மாதிரியும் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய உணவகங்கள் மூடப்படல, ஆனா கமிஷன் ஆக வேண்டியவை தயாரா இருக்கிறவை தொட்டாதான் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தோடு நீங்க காத்துட்டு இருந்தா பாருங்க. பஸ் புதுசா விடுறதோ, உணவகங்கள் கட்டி வச்சு திறந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதோ ஒரு அம்சம் தான். நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எந்த விதத்திலையும் தடைப்படலன்றது என்னோட கருத்து. பேருந்துகள் கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில இருக்கு. பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டோட பிரச்சனைகள் திமுக அரசாங்கம் எந்த ஸ்டேட்ல அதை வச்சுட்டு போச்சு. இப்ப பஸ் வாங்கின உடனே விடணும்னா கூட ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு லாஸ் இருக்கு. ஆட்கள் வேணும் இல்லைங்க, பஸ் இருக்கு, அதுக்கு ஆட்கள் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே சொன்ன மாதிரி 6000 பேர் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நீங்களே சொன்னீங்க, அவங்க ஆட்கள் வந்த உடனே அதை விடுவாங்க. அது ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமாக்குறதுன்னு என்னோட கருத்து. நீங்க என்ன பார்க்கணும், தொழில்துறை நல்லா நடக்குதா, இன்னைக்கு பவர் கட் இருக்கா, அவங்க இதுல எவ்வளவு பவர் கட் இருந்தது, இந்த 7 மாசத்துல எவ்வளவு பவர் கட் இருந்தது, தொழில்துறை நடக்குது, எவ்வளவு சார் முதலீடு வந்திருக்கு, மக்கள் 72,000 கோடி வந்திருக்கு. இன்னைக்கு நிறுவீங்க சார். நீங்க மக்கள்கிட்ட பேசுறீங்க, நானும் மக்கள்கிட்ட பேசுறேன், நேரடியா சவால் வரேன். 72 கோடிக்கு காகிதம் பேப்பர் கையெழுத்து போட தயாராக இருக்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கூட 2 முறை தேதி தள்ளி வைத்து நீங்க இங்க இருக்கிற பிரசன்னாவையும் மற்றவங்களையும் கட்டுப்படுத்தலாம். கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் இருக்க முதலீட்டாளர் நீங்க தள்ளி வைக்கிற தேதிக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, 76,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் வந்திருக்குன்றது நிஜம். 1 லட்சம் கோடி டார்கெட் பண்ணி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் இத்தனை வருஷம் திமுக அரசாங்கத்துல அந்த கண்டக்ட் பண்ற எந்த துணிச்சலும் இல்லாம இருந்த காலகட்டத்தில் 3 மடங்கு இருக்குங்க. 4 ஆண்டுகளை நிறைவு செய்து அதிமுக ஆட்சி 5வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக விவாதித்து வருகின்றோம். நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், இந்த அரசாங்கம் இல்ல அதிமுக சந்தித்த ஒரு மிகப்பெரிய சோதனை அப்படின்னா
ஜெயலலிதா வழக்குல வந்த ஒரு தீர்ப்பு தான். 2010 காலத்துல அன்னைக்கு இருந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அதை இன்று இந்த அரசாங்கம் அதே அளவுக்கு சந்திக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு. இதை தாண்டி மாறாக அவங்க சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சோதனையிலிருந்து ஒரு ரிலீஃப் வந்து ஜெயலலிதா முதல்வராக கூடிய வாய்ப்பும் வந்திருக்கிறது. இந்த ஒரு அக்விட்டல் அவங்களை இந்த கட்டத்துல ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தானே உக்காத்தி வச்சிருக்கு. நிச்சயமா ஏற்கனவே இருந்த பொசிஷனோட ஒரு தலையில முண்டாமா இருந்ததோட ஒரு தலை கிடைக்கிறது வந்து சர்டன்லி அட்வான்டேஜஸ் தான். பட் நீங்க வந்து ஏற்கனவே உள்ள 2001 2006 ஜெயலலிதா கவர்மெண்ட்ல அவங்க நிறைய செக்ஷனை பயிற்சிக்கிட்டாங்க. மதமாற்ற தடை சட்டம்ங்கிற ஒரு பாலிசி எடுத்து மதம் மாற விரும்பக்கூடியவங்களையும் சிறுபான்மையரையும் பகிர்ச்சிக்கிட்டாங்க. ஆடு கோழி பலியிடத்தை தடுத்து இது பண்ணாங்க. அரசு ஊழியர்களை பகிர்ச்சிக்கிட்டாங்க. தேவேந்திர உள்ள வேளாளர்களை பயிற்சிக்கிட்டாங்க. இப்படி பல பகை வந்து அந்த இதுல இருந்து ஒரு நெகட்டிவ் ஓட்ஸ் அதுல உருவாச்சு. இந்த கவர்மெண்ட்ல வந்து டேங்கிபிளா நெகட்டிவ் ஓட்ஸ் ஒன்னும் உருவாகல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா கழிஞ்ச 6 மாசத்துல லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருந்தது. தென் மாவட்டத்துல எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு லா அண்ட் ஆர்டர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஒரு அரசாங்கமே இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. அது அந்த டைம் வந்து இதுவரை ஒரு நான் பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட்ங்கிற இந்த 6 மாச காலம் வந்து தமிழக வரலாற்றுல இதான் ஒஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்து அதுல இருந்து இதை சீர்கொண்டு போக வேண்டிய கடமை ஓராண்டு அதிமுக ஆட்சிக்கு இருக்குது. ரைட். அது மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பும் சேர்ந்து அமைந்திருக்கிறது. அது வராங்களா அப்படிங்கிறது தட்ஸ் குவெஸ்டின். பட் ஆனா ஜெயலலிதா மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஒரு வாய்ப்பு வந்து அதுல இருந்து ஒரு ரீவை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்கனவே 3 வருஷம் அவங்க நெகட்டிவ் ஓட்ஸ் கிரியேட் பண்ணல அந்த எந்தவித மூவிலையும். அப்படி இருக்கும்போது வந்து மீண்டும் இந்த 1 வருஷமும் அந்த மாதிரி போறாங்களா இல்லையாங்கிறது 2011 தேர்தலில் ஒரு மிக முக்கியமான காரணியா இருந்தது வந்து ஒரு மின் பிரச்சனை அப்படின்னு. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது தேர்தல் வாக்குறுதியா சொன்ன விஷயம் மின்வெட்ட தீர்ப்புங்கிறத தாண்டி ரொம்ப ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே மின்மிகை மாநிலமா இந்த மாநிலத்தை மாற்றி காட்போம் அப்படின்னு. மின்வெட்டு குறைந்திருக்கிறதே தவிர இன்னைக்கு மின்மிகை மாநிலம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம அடைஞ்சிட்டோமா? இன்னும் சொல்ல போனா விஷன் 2023 டாக்குமெண்ட் 20,000 மெகாவாட் உற்பத்தியை பற்றி நிறுவுதல் பற்றி பேசுகிறது. அந்த இலக்கை எல்லாம் இந்த அரசாங்கம் தனக்கு நிர்ணயித்துக் கொண்ட இலக்கில் நிர்ணயித்துக் கொண்ட வேகத்தில் பிரயாணிக்கிறதா? மின்சார விவகாரத்தில் மின்சாரத்துறையில குறிப்பிடத்தக்க அளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அளவு கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் முதல் பிரச்சனையாகவும் பூதாகரமான பிரச்சனையாகவும் இருந்தது. அதற்கு முன்னாடி அன்றைய மின்துறை அமைச்சர் வெளிப்படையா அவரே சொன்னார், இந்த தேர்தலில் சப்போஸ் திமுக தோற்றுதுன்னா அதுக்கு என்னுடைய துறை தான் காரணமா இருக்கும் சொன்னாரு. அந்த அளவுக்கு மிக கடுமையான மின்வெட்டு இருந்தது. மின்வெட்டு குறைந்திருக்கிறது நம்ம மறுக்கல. அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம் இவ்வளவு மின் நிறுவுதலை கொண்டு வருவோம் அப்படின்னு விஷன் 20 சொல்றதா இருக்கட்டும், இல்லன்னா மின்மிகை மாநிலம் அப்படின்னு குறுகிய கால சூழ்நிலையை இப்போ நம்ம எட்டல. அது நான் நிச்சயமா அது சொல்ல வேண்டியதுதான். ஆனா தேர்தல் கட்டத்தில் சட்டமன்றத்தில் சொல்லப்பட்ட மின் நிறுவனத்துக்கு வந்த பிறகு இப்போ என்ன வந்து மின் நிறுவத்திறன் மொத்த மின் நிறுவத்திறன் தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13,000 மெகாவாட் என்று சொல்லப்படுகிறது. ஆனா வந்து கிட்டத்தட்ட 2 முறை கடந்த ஒரு 3 மாதங்கள்ல சில தினங்கள் 2-3 முறை அதை எட்டியிருக்காங்க. அதாவது ஃபுல் கெப்பாசிட்டி ஃபுல் ஜெனரேஷன் எக்ஸஸ் அந்த மின்சாரத்தை வாங்காம விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரே நிமிஷம் அந்த நேரத்தில் தான் பத்திரிகையில சர்ச்சை வந்தது. மின்சாரத்தை கொடுக்கறேன்றாங்க வாங்கலன்னு. அப்ப அரசு தரப்புல அதிகாரிகள் மின்வாரி அதிகாரிகள் கொடுத்த விளக்கம் என்னன்னா, வாங்குறதுன்னா வாங்கி எங்க வச்சுக்கிறது, சேமிக்க முடியாது மின்சாரத்தை. ஏற்கனவே எங்களுக்கு தேவையான அளவு மின்சாரம் இருக்கு. இப்ப நீங்க வந்து நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் பராமரிப்புக்காக செய்யப்படுகிற மின் நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டு நடைபெறுகிற சேமிக்க முடியாது அப்படிங்கறது அந்த அளவுக்கு வந்து எவாக்குவேட் பண்ணி இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்லையா? ஆழ்மையான கேள்விக்கு ரமேஷ் சார் பதில் சொல்வாருன்னு நம்புறேன். நான் படிப்பிலே அவ்வளவு ஆழ்ந்தவன் கிடையாது. என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய கேள்விதான் ரமேஷ் சார் வைக்கிறேன். ஏன்னா அவர் மூத்த பத்திரிகையாளர், ஆழ்ந்து வாசிக்கக்கூடியவர். தமிழக அரசினுடைய தொலைநோக்கு பார்வை என்று சொல்லப்படுகிற 2023 என்னை விட அதிகமாக அவங்க 2 பேருமே வாசிச்சிருப்பாங்க. இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் சொன்னா அண்ணன் அந்த புத்தகத்தை கையிலே வச்சிருக்காரு. அந்த புத்தகத்துல 8வது பக்கத்துல கடைசி பாரா பாத்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகள்ல வந்து 33 மின் திட்டங்கள், ஒரு ஆண்டுக்கு 3 மின் திட்டங்களை தொடங்கி வழி நடத்துவோன்னு முதல்ல ஆண்டு 4 ஆண்டு முடிஞ்சு
முடிஞ்சு போச்சு. 2 பேரும் என்னுடைய தாழ்மையான கருத்து, எத்தனை மின் திட்டம் தமிழ்நாட்டில் அடிக்கல் நாட்டி இல்ல, நான் கேள்வி இதே இடத்துல 33 வாட்டி ஒரு தடவை கூட தொடங்காத 330 தடவை கூட கேட்கலாம். அப்படி துவங்காமலாங்க 4500 மெகாவாட் வந்து இன்ஸ்டால் கெபாசிட்டி உயர்ந்திருக்குங்க. நிஜம் தமிழகத்தில் வந்து இந்த 4 வருஷத்துல இன்னைக்கு ₹1 என்னால செலவு பண்ண முடியுதுன்னா நாளைக்கு எனக்கு ₹10 தேவைப்படுது. இப்ப கன்சூமரிசம் அதிகமாயிட்டு இருக்கு. உற்பத்தி எங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது? உற்பத்தி 6 மெகாவாட். நாங்க இன்னைக்கு இந்த ஆட்சி ஒளிந்திருக்கிறது திமுக போட்ட 7 மின் திட்டங்களினுடைய விளைவுதான் இது. நான் கேட்கறது இந்த 4 ஆண்டு ஆட்சியில் வேற எதுவுமே கேட்கலங்க. இப்ப சொல்லுங்க, நான் அப்படியே ஏத்துக்கிறேன். எத்தனை மின் திட்டம் தொடங்கி இருக்கிறார்கள்? புதிதாக எத்தனை மின் உற்பத்தி மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது? சொல்ல விடுங்க. இங்க பாருங்க, மொத்த மெகாவாட் வந்து திமுக அரசாங்கம் 5 வருஷத்துல வந்து 86 மெகாவாட் தான் மொத்தமே கூடுச்சு. போன ஆட்சியில வந்து இன்னும் பெனவலண்டா 206 மெகாவாட் அப்படின்னு இல்ல இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க முடிக்கிறேங்க. சொல்லுங்க யாருங்க இங்க பாருங்க, நீங்க சொன்ன அந்த 7 மின் திட்டங்கள் வந்து எல்லாமே திமுக அரசாங்கத்துல வந்து துவங்கப்பட்டது நீங்க சொல்றீங்க. 4500 மெகாவாட் வந்து அடிஷனல் கெபாசிட்டி உருவாக்கப்பட்டது நிஜம் இந்த 4 வருஷத்துல. இப்போ வந்து 5 மின் திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா அம்மா சொன்ன அந்த 20,000 மெகாவாட்ன்றது ரொம்ப தூரத்துல இல்ல. ஒரே இதுல லெட் டவுன் ஆனது சோலார் பவர். சோலார் பவர் லெட் டவுன் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாலிசியை வந்து எதிர்த்து வந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதனால வந்து வர வேண்டிய முதலீட்டாளர்கள் கூட இன்னும் அதை செட்டப் பண்ண முடியல. அப்படி இல்லாத காலகட்டத்தில் கூட அரசாங்க திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு வந்து 600 மெகாவாட் வந்து இன்னைக்கு சோலார் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு 600 மெகாவாட் வந்து சோலார் வாழ்ந்துக்கிறதுக்கு நிர்ணயித்த இலக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து 3000 மெகாவாட் சொன்னாங்க, நிஜம்தாங்க. ஆனா வந்து இந்த பாலிசி வந்து கோர்ட்ல இழுத்து கொண்டு போய் அது நிறைவேற்றப்படாம ஆனது தான் முக்கியமான காரணம். என்ன பொறுத்த வரைக்கும் பவர் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் 4700 நீங்க சொன்ன இலக்கு அடைஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறத மற்ற ஏரியாஸ்க்கு மூவ் பண்ணுவோம். கடன் நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பிளேம் பண்ணும் போது முக்கியமான குற்றச்சாட்டா ஜெயலலிதா பலமுறை சொன்னது 1 லட்சம் கோடி அளவுக்கு கடன் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு கடன் 2 லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது. அன்னைக்கு நீங்க வந்து அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பாத்தீங்க, இன்னைக்கு பார்க்க கூடாதுங்கிற ஒரு வார்த்தை இருக்க போறீங்களா? இல்ல, கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஒரு 6 லட்சம் கோடி ஜிடிபி இருக்கிற இடத்துல 1 லட்சம் கோடியை வந்து கடன் தாண்டி இருந்தது அந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஒரு ஜிடிபியில எத்தனை பெர்சன்டேஜ் தான் பாக்கணும்? இல்ல இல்ல, ஒரு ஜிடிபி ஒரு மாநிலத்துல வந்து வருமானம் எவ்வளவு, அந்த வருமானத்துல வந்து எவ்வளவு கடனா எடுத்திருக்கிறாங்கன்னு பாக்கணும். இன்னைக்கு 2,11,000 கோடி திமுகவோ அதிமுகவோ, அதாவது டெப்ட் டு ஜிடிபி ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படிங்கிறது மாறவே இல்லை. இல்லைங்க, அவங்க 24% இன்னைக்கு இல்ல இல்ல புள்ளி விவரங்களால சேர்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அதிமுக ஆட்சியோ டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படிங்கிறது 19.5 இருந்து 20 வரைக்கும் போயிருக்கு. இங்க மாறி இருக்கிறது. நிலை அப்படியே தான் இருந்திருக்கிறது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 1 லட்சம் கடன் அப்படின்னு 1 லட்சம் கோடி கடன் அப்படின்னு அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பாத்தீங்க. இன்னைக்கு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ அப்படிங்கிற ஒரு இன்னொரு விளக்கத்தை கொடுக்குறீங்க. அதே போலதான் அவங்களும். இரண்டாவது விளக்கம் வந்து வாங்குற கடனை எதுக்கு செலவு பண்றோம், வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவு பண்றோமா அதையும் பார்க்கணும். ஒரு வருஷத்துல வந்து எந்த வருஷத்திலும் கடந்த 4 வருடங்கள்ல எவ்வளவு கடன் எடுத்தமோ அதை விட மேல வளர்ச்சி திட்டங்கள்ல போட்டிருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போயிருக்கு. அவங்க இதுல கிடையாது. அவங்க நீங்க எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்னு பாருங்க. ஏங்க நீங்க எந்த ப்ராஜெக்ட் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க? நீங்க செலவுபடுத்த மாதிரி 2.11 லட்சம் கோடி ரூபாய் கடனை தமிழ்நாட்டில் எந்தெந்த திட்டங்களுக்கு, அதாவது ஒரே ஒரு விஷயம், வேர்ல்டு பேங்க் படி ஒரு இடத்துல கடன் வாங்குறோம் அப்படின்னா நாம் வாங்குகிற கடனை ஒரு இடத்தில் முதலீடு செய்து அதனால் எவ்வளவு பலன் கிடைக்கிறதுங்கிற ரேஷியோ தான். அந்த ரேஷியோவின் அடிப்படையில நீங்க வாங்கின கடனை தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி திட்டங்கள்ல ஃபீட்பேக் வர திட்டங்கள்ல முதலீடு பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாம இருக்கு. மக்களுக்கு சொல்லுங்க. மெட்ரோல 10,000 கோடி தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுங்க. மெட்ரோல போட்டிருக்கிறது. மெட்ரோ திட்டம் யார் தொடங்கினது? உங்க பவர் ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில்
திட்டம் யார் தொடங்குனது? எந்த ஆட்சியில கடன் வாங்கப்பட்டது? எந்த ஆட்சியில கடன் வாங்கப்பட்டது? என்ன சார் கொஞ்சம் சில குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து நீங்க வச்சுட்டு வரீங்க. இப்போ வந்து தொழில் வளர்ச்சி முடங்கி இருக்கிறது, தொழிலாளர்கள் போறாது, முதலீட்டாளர்கள் போறாங்க அப்படின்னு அப்படி நீங்க குற்றச்சாட்டு வைக்க ஓபன் லெட்டர்ல கூட அதை குறிப்பிடுறீங்க. ஆனா மாறாக தேசிய அளவிலான அமைப்புகள்லாம் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து டாப் இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷனா சொல்லுது. பிளானிங் கமிஷன் சொல்லுது, Absolutely, I agree with your point. அதை ஏற்படுத்தினதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். 5 ஆண்டுகளுக்கான கட்டமைப்பு அடிப்படை தேவை இன்னைக்கு சொல்றேன். அது நீங்களே இதே ஹரி அவர்கள் இதே தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நம்ம ஜிடிபி ரேட்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க சொன்னீங்க திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல, இது புவியியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. கடல் அமைப்பு, போர்ட், ஏர்போர்ட் எல்லாம் இருக்கு. அதனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த 2வது சீப் லேபர், இங்க லேபர் பிரச்சனை கிடையாது. இந்த அடிப்படைகளில் தான் தமிழ்நாடு என்பது முதலீட்டாளருடைய பார்வைன்னு இதே ஹரி பேசியிருக்கீங்க, மறுக்க மாட்டீங்க. அசோச்சாமுடைய ரிப்போர்ட் திமுக ஆட்சி காலத்துல 2010 வந்தா திமுக தான் பொறுப்பு, எதிர்கட்சிகள் 1000 சொல்லட்டும், அசோச்சமே சொல்லிவிட்டது அப்படின்னு திமுக தலைவர் பெருமைப்பட்டுக் கொள்வார். ஆனால் அதே அசோச்சம் அன்னைக்கு ஒன் ஆஃப் தி இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி டெஸ்டினேஷன் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குது, அப்படிங்கிற ஒரு நிலை கொடுக்குது திமுகவுக்கு. இன்னைக்கு அனைத்து மாநிலங்களிலுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உலக பொருளாதார சூழல் காரணம், சர்வதேச நிலவரம் காரணம். அன்னைக்கே கிரெடிட் எடுத்துங்க, இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாதானே இந்த கேள்வியை நீங்க எங்க வைக்க முடியும்? தமிழ்நாடு இல்ல, என்னுடைய ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம். நான் என்ன லெட் மீ ஆன்சர். நீங்க தள்ளி வைக்க முடியாது. திமுக தலைவர் சொன்னார் அசோச்சமே சொன்னது, பக்கத்திலே உட்கார வச்சுக்கிறேன், அசோச்சம கூட்டி மடியில கூட உட்கார வச்சுக்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட். நான் கேட்கிற கேள்வி, தமிழ்நாடு என்பது திமுக அதிமுக அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தினுடைய மண் என்பது புவியியல் சார்ந்து, தொழிலாளர் சட்டங்கள் சார்ந்து, தொழிலாளர்கள் சார்ந்து, எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்பவே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப என்னோட அடிஷனல் கேள்வி அப்படின்னா இன்னும் முடிக்கல சார். அசோச்சம் விருது கொடுத்துருச்சு, எல்லா டாப் இன்வெஸ்டர்ஸ்ல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சொல்லுது சார். லெட் மீ கம்ப்ளீட். நீங்கல்ல, அம்மா அவர்கள் இருந்து பான் கி மூன்ல இருந்து அமெரிக்காவினுடைய ஒபாமா சொன்னாலுமே நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா 72,000 கோடி கையில பேப்பரோட வச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க தமிழ்நாடு அரசு கையெழுத்து போறேன், முதலீடு பண்றேங்கிறான். தமிழ்நாட்டுல இருந்து போய் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. 72,000 கோடி குப்பையில கிடக்கு. எங்க இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு? எங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு? அதை சொல்லுங்க. இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் உபரத்தி எங்க எல்லாம் விடுங்க சார். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். 72,000 கோடி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்றீங்க. அந்த 72,000 கோடியை வாங்குறதுக்கு ஏன் சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை 2 முறை தள்ளி வச்சுக்க? பாருங்க, செப்டம்பர்ல நடக்கும் அப்படின்னு உறுதியா நம்பலாம் இல்லையா? கண்டிப்பா நடக்கும். எங்க பாருங்க, 1 லட்சம் கோடி அப்படின்னு டார்கெட் பண்ணி ஒரு ஸ்டேட் வந்து முயற்சி எடுக்கிறது. குஜராத்துக்கு அப்புறம் தமிழகத்துல மட்டும்தான் அந்த முயற்சி எடுக்கப்படுது. நீங்க வந்து எல்லாத்தையும் நம்பலாம். ஆனா சிஎம்ஐ மாதிரி ஒரு நிறுவனம் வந்து பொய் சொல்ல போறது இல்ல. நீங்க கேட்டீங்க தொலைநோக்கு திட்டத்துல அம்மா சொன்னாங்க இத்தனை லட்சம் கோடி வரும்னு சொல்லிட்டு, எத்தனை லட்சம் கோடி வந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு பதில் நாங்க சொல்ல வேண்டியதில்லை. மத்திய அரசாங்கத்தோட நிறுவனமான சிஎம்ஐ சொல்லுது 2,22,603.39 கோடி தமிழகத்தில் கடந்த 4 வருடங்களில் வந்திருக்கிறது. இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் அப்படின்ற டேட்டா வந்து அவங்க கொடுக்கறாங்க. இன்கிரிமெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஏற்கனவே இருந்த முதலீட்டை விட அதிகமான முதலீடு. அப்படிங்கிறப்ப சராசரி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 கோடிக்கு மேல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நிஜம். இன்னைக்கு ஒரு காட்டுப்பள்ளி துறைமுகமா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஐஓசியோட யூனிட்டா இருக்கலாம். இதெல்லாம் பாண்டியராஜன், நீங்க நிர்ணயித்த இலக்கு அப்படிங்கிறது 2023ல 15 லட்சம் கோடி. நீங்க நிர்ணயித்த இலக்குல வேகத்தில் அடைஞ்சிருக்காங்க. ரமேஷ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். இப்போ அமைச்சராக இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீது புகார், மாதவரமூர்த்தி மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மேலும் சில அமைச்சர்கள் மீது தொடர்பு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இவையெல்லாம் இந்த அரசாங்கத்துடைய இமேஜ புளியும் பாதிக்கல நினைக்கிறீங்களா? அதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா பாதிச்சது. குற்றச்சாட்டு வருகிற போது இது நகைப்புக்குரிய விஷயம் இல்ல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எங்க சட்டமன்ற உறுப்பினர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க அடைக்கப்பட்டிருந்த கைதியை வெளியே கொண்டு வந்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அப்போதும் அந்த ஆட்சியினுடைய இமேஜ் காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டு
அதிமுக உடனடியாக அது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்கள் சொல்லும்போது போல இமேஜ், நீங்கள் சொன்ன 2 விஷயம் இல்ல, நான் இன்னொரு விஷயம் கூட சொல்றேன். எங்களுடைய கவனத்துக்கு வந்த 1-2 விஷயங்களை கூட சொல்றேன். சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய சேர்மன் போய் அங்கே அவர் போய் பணம் கேட்டாரு அப்படின்னு ஒரு புகார் பெரிய அளவில் பத்திரிகையில் ரிப்போர்ட் ஆகல. ஆனா அந்த ஒன்றிய சேர்மன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் மீது போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தான் ஒரு ஆட்சியினுடைய இமேஜோ அல்லது அந்த கட்சியை வழிநடத்துகிற தலைவருடைய இமேஜோ சரியும். ஆகவே இப்போது சரிவதற்கு ஆன சூழ்நிலையோ அல்ல அதற்கான வாய்ப்போ இருப்பதாக நான் நினைக்கிறேன். முத்துக்குமாரசாமி வழக்குல செலக்டிவா தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். நெல்லை மாவட்ட மக்களுக்கு தெரியும், முத்துக்குமாரசாமி குடும்பத்தை மிரட்டினவங்க ஆளுங்கட்சி பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, அல்லது இன்னும் உள்ள வருங்காலத்தில் அவர்கள் குற்றவாளிகளாக சேர்க்கப்படுவார்களா என்பது போக போக தான் தெரியும். இப்போ அங்குள்ள மக்களுக்கு தெரியும் இந்த வழக்குல முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அங்கு மிரட்டிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அந்த பகுதி மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஒன் லாஸ்ட் क्वेश्चन மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி, அதாவது கடந்த தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி மாற்றம் அப்படி நடந்து வந்திருக்கிறது. ஒரு 5 ஆண்டு இறுதியிலையும் கடந்த 4 ஆண்டுகால இறுதியில எதிர்கட்சிகளிடையே இருந்த ஒரு வைப்ரன்சி, ஒரு ஜூப்ளியன்சி, ஒரு மோரல் அதிகமா இருந்த ஒரு சூழ்நிலை, ஒரு எதிர்கட்சிகளிடையே உருவாக்கக்கூடிய அந்த ஒரு ஒற்றுமை இப்பொழுது இந்த ஒரு 4 ஆண்டு ஆட்சியோட இறுதியில அந்த அளவுக்கு இருக்கிறது நினைக்கிறேன். இப்பொழுது அந்த அளவுக்கு இல்லை என்பது உண்மைதான். ஆனா அந்த எதிர்கட்சியை ஒன்றிணைக்கூடிய சக்தி திமுக கழகத்துக்கு தான் இருக்குது. நீங்க 2011க்கு முன்னாடி 10 நடந்த இடைத்தேர்தலில் மீண்டும் நான் பதிவு பண்றேன், அதிமுக டெபாசிட் இழந்து 3வது இடம் போச்சு பெண்ணகரத்தில். அதுவும் அதிமுக கோட்டையான இடம். அதிமுக தனியாகவே வெற்றி பெறுவதற்கு சக்தி வாய்ந்த வாக்கு வலிமை உள்ள ஒரு இடத்துலதான் அங்க 3வது இடம் போச்சு. இப்போ ஸ்ரீரங்கத்தில் டிஎம்கே எடுத்த 25% ஓட்டுங்கிறது ஒரு டீசென்டான ஓட்டு. திமுக தலைமையில் ஒரு அணி உருவாதுக்குள்ள வாய்ப்பு இருக்கத்தான் செய்து அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. வெற்றி தோல்வி நாளைக்கு. ஏன்னா அரசியல் எல்லாருமே லாபத்துக்கு தான் இருக்கிறாங்க. அதிமுக 214 தொகுதியிலும் அவங்க சொல்றாங்க. அதிமுக ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எடுத்து சாதாரண கட்சிகளால வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்சிகள் எல்லாம் திமுக தலைமையில வந்துதான் வரக்கூடிய சூழ்நிலை தான் வரும். திமுகவும் அதிமுகவும் தான் ஒரு முக்கியமான 2 போல்ஸாக இந்த 2016 முந்தைய பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். 4 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது அதிமுக. நிச்சயமாக குறைகள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இல்லவே இல்லை. அதே அளவில் நிச்சயமாக குறிப்பிடத்தகுந்த சாதனைகள், நலத்திட்டங்கள் எல்லாம் நடந்தேற செய்திருக்கின்றன. அதே போல முக்கியமான சோதனை கட்டத்தையும் இந்த 4 ஆண்டுகால ஆட்சி அப்படிங்கிறது பார்த்திருக்கிறது. ஜெயலலிதாவுக்கு வந்த தீர்ப்பாகட்டும், இந்த கட்டத்தில் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 22ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். ஆகையினால நம்பிக்கையோடு சேர்ந்து எதிர்பார்ப்புகளும் இந்த அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் மிகையல்ல. இந்த நம்பிக்கைகள் குறைக்கக்கூடாது, இந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும். அரசாங்கம் ஏற்கனவே பொறுப்பேற்கும் பொழுது சொன்ன இது தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய ஆசை எண்ணம் நிறைவேற்றும் என்று நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு பாண்டியராஜன், திரு ரமேஷ், திரு ரவீந்திரன் துரைசாமி மற்றும் திரு பிரசன்னா மற்றும் பார்த்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.